தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஒரு சிலரால பயங்கரமா பாதிப்பு ஏற்படுது. முக்கியமா இந்த பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு சில பேர் டீசெண்டா திரிவானுங்க இல்லைங்களா? யாரை சொல்றது? இந்த எஸ்வி சேகர் மற்றும் பொன்ராஜ் போன்றவர்கள் சோறு தான் திங்கிறாங்களா, இல்ல வீட்டுல வேற ஏதாவது போடுறாங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி இவர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பேசுறாங்க? இல்ல ஆதரவாக பேசுறவங்க எல்லாம் பெண்களை இப்படி இழிவுபடுத்தி பேசுவார்களா? என்ன இது? தமிழ்நாட்டில் தானே வாழ்றீங்க நீங்க. உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்கல்ல. என்ன மனப்பான்மை இது? டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோஸ்க்கு பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட இன்னர் பீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. கோவத்தில் என்ன பண்ணுறது, என்ன பேசுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்து ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்ம கோவத்தில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சிலர்கள் நாங்கள் தான் பெண்ணுக்கு பாதுகாப்பு, பெண்ணியம், சமத்துவம், சமூக நீதிலாம் பேசுவாங்க. ஆனால் அவங்களோட கூடவே இல்லை அவங்க கட்சியிலே இல்லை அவங்களுடைய இயக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராகவோ இல்லை பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஆட்களை கூட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அரசாங்கம், அந்த தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா கௌரவிப்பு கொடுப்பாங்க, பயங்கரமாக கௌரவிப்பாங்க. அவங்க அப்பா பேரில் அவங்க பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெருவுக்கு பேர் வைக்கிறது, அவங்களுக்கு வந்து விருது கொடுக்கறது, சாலோ போடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே ஆட்கள் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் எஸ்வி சேகரை பற்றி நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் இந்த பொன்ராஜ் அப்படிங்கிறத பற்றி நான் பேசுறேன். சரி, என்ன இவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணும்னா ஒரு வீடியோ, அந்த ஒரு நிறைய பேர் பார்க்குறாங்க யூடியூப் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன மரியாதை, அவ்வளோதான். மற்றபடி எனக்கும் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைலாம் கிடையாது இந்த ரெண்டு பேத்துக்கும். எஸ்வி சேகர் திமுகவுடைய ஆதரவாளர். இவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இவர் மண்டையிலேருந்து மூளை வந்து வழிஞ்சு அப்படியே வழியும். அதை யாராவது பிடிச்சிக்கிட்டோம் வச்சிங்கன்னா அவங்க வந்து நிறைய அப்படியே அறிவாளி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு அறிவு கூர்மை மிகுந்தவர் தான் இந்த எஸ்வி சேகருங்கிறவர். என்ன ஒரு பெரிய நடிகர், அதுக்கப்புறமா வந்து அப்படியே இந்த அரசியல், பாஜக, அதிமுக அப்படின்னு மாறி மாறி கட்சி வந்து இப்போ திமுக ஆதரவாக நிறைய பேட்டிகளை பேசுவார். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விளாத்தி கூடத்தில் நடந்த ஒரு பெரிய சம்பவம், அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம், அது மிகப்பெரிய கொடூரம். அது என்ன அப்படின்னா, கழிவறை வசதி இல்லாத ஒரு ஊர், அந்த ஊரில் கழிவறைக்காக போன பெண்ணுக்கு நடந்த கொடூரம் அது. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த எஸ்வி சேகர், இவங்க ஏன் அந்த நேரத்தில் அந்த அந்த இடத்துக்கு போனாங்க, அங்கே போய் அவங்களுக்கு என்ன வேலை, ஏன் அவங்க கூட யாரும் போக மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பெரிய அறிவுஜீவி மாதிரி கேள்வி கேட்குறாரு. எஸ்வி சேகருக்கு தாத்தன் முப்பாட்டன் எல்லாம் பணம் சேர்த்து வச்சு வீடு கட்டி வீட்டிலேயே பாத்ரூம் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் பாவம் அந்த பொண்ணுக்கு யார் இருக்கா? அரசாங்கம் நாங்கள் சமூக நீதி, நாங்கள் பெண்ணியம், நாங்கள் சமத்துவம்லாம் பேசுவாங்க. இங்கே இருக்கிற அரசாங்கங்கள், திராவிட கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆளுங்கட்சிகள் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். ஆனால் ஒரு கழிவறை வசதி கூட செய்து கொடுக்காத அவல நிலை தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த அளவுக்கு தான் பல கிராமங்கள் இன்னும் அவதிப்படுறாங்க. பல பெண்கள், பல வயதுக்கு வந்த பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், நிறைய பெண்கள் கிராமப்புறங்களில் கழிவறை வசதி இல்லாமல் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பாதுகாப்பற்ற தன்மை தான் இருக்கு. அந்த அறிவு, அந்த தெளிவு கூட இல்லைன்னா நீங்களாம் எதுக்கு தமிழ்நாட்டில் வாழ்றீங்க? எஸ்வி சேகர் போன்றவர்கள்லாம் நீங்கள் ஒரு எலைட் மனப்பான்மையில் வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க, ஏசியிலே இருப்பீங்க, வீட்டுக்குள்ளேயே அட்டாச் டாய்லெட், அட்டாச் பாத்ரூம்லாம் வச்சுப்பீங்க. உங்களுக்குலாம் எங்கேருந்து தெரிய போகுது? பொது வெளியில் நாங்கள் மலம் கழிக்கிறவங்களாம் எப்படி, அந்த வழி எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த 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 உணர்வு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்போ உணர்வு மதிக்காம, உணர்வு தெரியாம பேட்டி கொடுத்துக்கிட்டு பெரிய அப்படி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எஸ்வி சேகர் முதல்ல தமிழ்நாட்டு நிலவரத்தை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் பெண்கள் அவலநிலையமாக புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆண்கள் தான் பாதுகாப்பு, அப்புறம் எதுக்கு காவல்துறை, அப்புறம் சட்டம் ஒழுங்கு, அப்புறம் எதுக்கு அரசாங்கம், நாங்கள் சமூக நீதி சமத்துவம் பேசுகிறோம், அப்புறம் எதுக்கு ஓட்டு போடணும் எது கேட்குறீங்க அப்புறம் வந்து எங்கள்கிட்ட? அப்போ நாங்களே பார்த்துக்குறோம், நாங்களே பார்த்துப்போமே, நாங்களே ஆண்டுப்போமே, நாங்களே வந்து எம்எல்ஏ எம்பி ஆகிடுவோமே, அப்புறம் எதுக்கு நீங்களாம் இருக்கீங்க? கவுன்சிலர் உட்பட கேட்குறேன் நான். அப்போ இந்த மாதிரி தப்புகள் நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்காம குற்றம் செஞ்சவருக்கு இது மாதிரி சப்பக்கட்டு கட்டுறவங்க தான் முதல் குற்றவாளிகள். இவங்க எல்லாம் பொதுவெளியில் பேசவே விடக்கூடாது. முதல்ல இவங்கெல்லாம் ஆக சிறந்த சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய எலை மனப்பான்மை கொண்டவர்கள். அப்படியே வேர்ல கிள்ளி எறியணும் இவர்கள் எல்லாத்தையுமே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கா. பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த பொன்ராஜ் போன்ற ஆட்கள் எல்லாம் தயவு செஞ்சு வீட்டில் சோறு தான் போடுறீங்களா, இல்லை வேற ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் வீட்லேயும் பொன்ராஜ் வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க. ஒரு ஒரு பேட்டியில் உட்காந்து பேசும்பொழுது அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த ஆள் வீட்லேயும் இப்போ சோறு போடுறாங்க இல்லையான்னு தெரில, பக்கத்தில் ஒரு ஆள் பேட்டி எடுக்கிறார். அந்த ஆளும் அந்த 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 விஷயத்தை அப்படியே கேஷுவலாக கடக்குறாங்க. அப்படியே விஜய் ரசிகர்கள் எல்லாமே தற்கூரிகள் தான், அந்த பெண்களை விபச்சாரிகள் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி பேசுறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் ரசிகர்கள் பெண்கள் ஓகே, ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒரு பேட்டியில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதுக்காக ஒட்டுமொத்த பெண்களையுமே நீங்கள் அப்படி சொல்லியிருந்தாலுமே நீங்கள் வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம்?
அப்போ ஒட்டுமொத்த பெண்களும் நீங்க எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்க நீங்க? அப்போ உங்க வீட்டுல யாருமே யாருக்கும் ரசிகரா இருக்க மாட்டாங்களா? நடிகர்கள் தான் ரசிகரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கிரிக்கெட் வீரனுக்கும் ரசிகனாக இருக்கலாம், ஒரு ஆன்மீகவாதிக்கும் ரசிகனாக இருக்கலாம், யாருக்கு வேணாலும் ரசிகனா இருக்கலாம். இப்போ உங்க வீட்டுல யாருக்காவது ரசிகையாக இருந்தாங்கன்னா நீங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவீங்களா பொன்ராஜ்? இல்ல சோத்துல உப்பு இருக்கா, இல்ல சோறு தான் திங்கிறீங்களா, இல்ல மனித ஜென்மமா அப்படின்னு தெரியல எனக்கு. இப்போ பொன்ராஜ் மற்றும் எஸ்வி சேகர் போன்ற ஆட்கள் எல்லாம் எப்படி திமுக ஆதரவு கொடுக்குது, எப்படி இதுக்கெல்லாம் உடன்பிறப்பாக முட்டு கொடுக்க போறீங்க நீங்க? இப்போ இதெல்லாம் கேஷுவலா ஆக்கிடுவீங்களா நீங்க? இதுக்கு அந்த பொன்ராஜ் சொல்றாரு, நான் வந்து அவங்கள அப்படிதான் சொல்லுவேன், அப்படி இருக்கிறவங்க அப்படிதான் சொல்ல முடியும், நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது. உனக்கெல்லாம் யார் அந்த தைரியம் கொடுத்தா? நீலாம் யாரு முதல்ல? உனக்கு அந்த தைரியம் கொடுக்குற முதல்ல யாரு? முதல்ல வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்தினேன். அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையத்துல வந்து இணைஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து திமுக ஆதரவு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில போய் உடனே சேர்ந்தேன். உடனே அவர் கட்சி ஆரம்பிக்கல தெரிஞ்ச உடனே அவர் தான் கிங் மேக்கர் அப்படின்னு ஒரு பொய் புரட்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ரஜினி அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அப்ப போய் சேர்ந்து அப்ப எந்த மனப்பான்மையில போய் கட்சியில சேர்ந்த நீனு? உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு தமிழ்நாட்டு பெண்களை பத்தி பேசுறதுக்கு? இப்போ ஒட்டுமொத்த இங்க இருக்கிற இளைஞர்கள் கூட்டம் எல்லாமே தற்கூரி அப்படின்னா அப்ப நீ ஆகப்பெரும் தற்கூரியா இருப்ப. நான் இன்னும் சொல்லிக்கிறேன், நானு விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க, விஜய்க்கு ரசிகரா இருக்கவங்கள எல்லாருமே தற்கூரின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நினைக்கிறவங்க ஆகப்பெரும் தற்கூரியா இருப்பாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி தற்கூரி யாருமே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா தற்கூரி அப்படின்னு நீங்க எதை வச்சு நீங்க கால்குலேட் பண்றீங்க? ஒரு சிலர் பண்ற விஷயங்களை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, திமுகவுல எத்தனையோ மாநாடுகள் நடக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது. இப்ப கூட நீங்க நிறைய பிரச்சனையை பார்த்திருப்பீங்க. அந்த கட்சி தொண்டர்கள், அதிமுக கட்சி தொண்டர்கள், ஏன் அனைத்து கட்சி தொண்டர்களுமே அவங்க கட்சி விழாவுல கொஞ்சம் ஹைப்பா தான் இருப்பாங்க. அப்ப நீங்க அதையெல்லாம் விட்டு புறம் தள்ளிட்டு டிவிக்கே மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா அப்ப உங்க மனசுல காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்க ஆகம் பெரும் தற்கொலைன்னு சொல்றேன் நான். இப்ப பொன்ராஜ் போன்ற ஆட்கள் எல்லாத்தையுமே காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? மாதர் சங்கங்களை எதுவும் பேச மாட்டாங்களா? மாதர் சங்கங்கள் எதுக்கு வாய் திறப்பீங்க நீங்க? பெண்களுக்கான பிரச்சனைக்கு வாய் திறப்பீங்க. அப்ப இது பெண்களுக்கான பிரச்சனை கிடையாதா? ஒருத்தவன் உட்காந்து ஒரு யூடியூப் சேனல்ல அந்த நெறியாளரும் உட்காந்துக்கிட்டு பெண்களை ஆபாசமாக இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி வார்த்தையை பேசுனா அதுக்கு நீங்க எந்த ரியாக்ஷன் கொடுக்க மாட்டீங்களா? மேல இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வரணுங்களா? அப்புறம் நீங்க மாதர் சங்கம் இருக்கீங்க. மாதர் சங்கம் அப்படின்னா அனைத்துக்குமான பொதுவாக இருக்கணும். குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் நாங்க வேலை செய்வோம் அப்படின்னா அதுக்கு மாதர் சங்கம் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. முதல்ல அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க. அனைத்து பெண்களோட பிரச்சனைக்கும் வந்து முன் வந்து குரல் கொடுங்க. இந்த எஸ்வி சேகர், இந்த பொன்ராஜ் மாதிரி ஆட்கள் எல்லாம் பேச விட்டுட்டே இருக்காதீங்க. அப்படி பேச விட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மீது நிலைமை வரும். இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு பேசுவாங்க, நாளைக்கு அங்க உட்காந்துட்டு பேசுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இவர்கள் எல்லாமே எங்க இருந்தாலும் இப்படிதான் பேசுவார்கள். ஏன்னா இவர்களுடைய அடிப்படையே இப்படிதான். அடிப்படையிலே இவங்க எல்லாமே சரி கிடையாது. அப்படியே அசால்ட்டா பேசிட்டு நாங்க இப்படிதான் பேசுவோம் அப்படிங்கிற கட்ஸ் கூட, அந்த தைரியம் எப்படி வருகிறது உங்களுக்குலாம்? யார் கொடுக்குறா உங்களுக்கு? இதே மாதிரி உங்க வீட்டு பெண்களை பார்த்து மத்தவங்க சொன்னா சும்மா இருப்பீங்களா? நான் திரும்பவும் சொல்றேங்க, ஒருத்தவன் கெட்டவனா இருப்பான் பாருங்க, அவனை நம்புங்க. நான் நல்லவன் சொல்லுவான் பாருங்க, அவனை கூட நம்புங்க. ஆனா நான் தான் நல்லவனுக்கெல்லாம் நல்லவன் சொல்லுவான் பாத்தீங்களா? அந்த பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு, டக்கின் பண்ணிக்கிட்டு, கண்ணாடி போட்டுக்கிட்டு, பெரிய அப்படியே புலவர், அப்படியே ஆக பெரும் சிறந்த மனிதன் மாதிரி இருப்பான். அவன் ஆக பெரும் அயோக்கியர்ல ஒருத்தவனா இருப்பான். ஒரு சில பேர் அப்படிதான் தெரியுறாங்க ஊருக்குள்ள, இந்த பொன்ராஜ் மற்றும் எஸ்வி சேகர் போன்ற ஆட்கள் எல்லாமே. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து நாங்க அந்த அளவுக்கு அவங்க பேக் போன் பண்றாங்க இங்க இருக்கிறவங்க. ஆனா நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். இப்போ நீங்க இந்த எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரி செட்டப் போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இரும்பு கரம் தான், ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். நீங்க கிட்ட போய் தொட்டு பாத்தீங்கன்னா அது வந்து அட்டைப்பெட்டியா இருக்கும். அந்த மாதிரி இரும்பு கரம் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, முக்கியமா அந்த ட்ரக்ஸ் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள், சோசியல் மீடியால எத்தனை வீடியோக்கள் வருதுங்களா? இந்த வீடியோ சோசியல் மீடியாக்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், போதைப் பொருட்கள் வர பிரச்சனைகள் அனைத்துமே சர்வசாதாரணமா நடக்குது எல்லா இடத்துலையுமே. ஆனா இங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுகிறது. எனக்கு புரியல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத மக்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. அப்போ இந்த பொன்ராஜுக்கும் இந்த எஸ்வி சேகருக்கும் என்ன தண்டனை? யார் கொடுக்க போறாங்க? யார் கேள்வி கேட்பா? யாராவது சமூக நீதி அக்கறை கொண்டவங்க கேள்வி கேட்பாங்களா? நாங்க பெண்ணியம் பேசுறவங்க, நாங்க அம்பேத்கரிசம் பேசுறவங்க, நாங்க பெரியாரிசம் பேசுறவங்க, யாராவது கேள்வி கேட்பாங்களா? கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க உண்மையாகவே அந்த பெரியாரிசம் அம்பேத்கரிசம் பண்றவங்க.
அப்படி கேள்வி கேட்கலன்னா அவங்க எல்லாருமே பொய் போராளிகள். தயவு செஞ்சு ஒன்று தள்ளி விலகிருங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சட்டம் தன் கடமை செய்யுமா இல்லது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். கருத்துகள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆகச் சிறந்த அறிவாளிகளை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, டெய்லி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச ஹைப் ஒன்று பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வேளை சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.